ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மனசில் கவலை இல்லைன்னா பிடிக்காத வேலையோட சந்தோஷமாக செய்யலாம். அதே மனசில் கவலை இருந்துச்சுன்னா நமக்கு பிடித்த வேலை செய்யவே மனசே வராது. அதேமாரி தான் இந்த டிரைவிங் பண்ண எனக்கு மனசே வரல. டிரைவிங் பண்ண மனசு வரலன்றதோட எனக்கு வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ வலி மனசில். ஏன்னா 2 வருஷம் முடிஞ்சு நான் சம்பளம் ஏற்றி கேட்டுக்கிறேன். இப்போ நான் 4 மாதமாக சம்பளம் ஏற்றி கேட்டுக்கிறேன். சம்பளமே ஏற்றி கொடுக்கல. அப்படியே ஏற்றினாலும் 10 ரூபா தான் ஏற்றாரு போல் தெரியுது. ஒரு டைமு நான் எந்த ரூட்டில் தான் வண்டி ஓட்டுன்னு போயின்னு எனக்கே தெரியல. அதுமாரி அப்படியே மைண்டு பிளாக் ஆகி நிற்குது. ஆனால் நல்லா திட்டுறாரு. நெருப்பு அந்த சீசா ரெடி பண்ணோம்ல, இந்த நேற்று வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த சீசா ரெடி பண்ணுறதுல நெருப்பு நல்லா கனிலையாம். அதுக்கு பிடிச்சி சண்டை போடுறாரு, ஏன் நெருப்பு கனியில் அப்படின்ட்டு. எந்த பையிலேருந்து எடுத்து நெருப்பு யூஸ் பண்ணுற? இதுமாரி அஸ்ரக் பாபா, அஸ்ரக்னா வந்து நீல கலரு, அஸ்ரக்ன்ட்டு அரபியில் சொல்லுவாங்க. நீல கலர் பை தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன்றேன். சரியில்லை, நீ போய் கடையில் வேறு பேக் வாங்கினு வா, நீ போய்ட்டு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அனுப்பி வேறு பேக் வாங்கிட்டு வந்தேன். இந்த வண்டி அதேமாரி இந்த வண்டிக்கு ஆயில் மாற்றாமல் 2 மாதமாக ஓட்டின்னு அது கொஞ்சம் கஷ்டமாக அப்படியே போயின்னு இருந்துச்சு. வண்டி ஓட்டும் போது என்னடா ஆயில் மாற்றலைன்னா ஒரேடியாக ஆயில் மாற்றிட்டேன். ஆயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓஸு கிடைக்கல, ஓஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரி வரட்டு 2 நாளில் மாற்றிட்டுன்னு சொல்லிட்டு கடைக்காரன் சொல்லி அனுப்பிட்டா வந்தாச்சு. அதுக்கு சண்டை போடுறாரு, 2 நாள் ஆச்சு இப்போ ஓஸு மாற்றின்னு வந்தேன் அப்படின்னு. அவன் கடைக்காரன் சொல்லிட்டான், வந்தாலே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. மேடம் வராங்களான்னு பார்த்தேன். வந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணாதவொடனே நான் போய் என்னன்னு கேட்டு மாற்றின்னு வரது. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா இங்கே வெளிநாட்டில் இருந்தால் ஒரு நல்ல வீடு இருந்தால் சொல்லுங்களேன். நல்ல சம்பளம், வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல வீடு, நல்ல சம்பளம், சாப்பாடு. என்னே சமைச்சு சொன்னாலும் சந்தோஷம். இல்லை அவங்க சமைச்சு நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். அப்படின்மாரி எதனா ஒரு நல்ல வீடாக இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தேன். டைம் கரெக்டாக 4:09 ஆகுது, ஈவினிங் டைம். சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க, சாப்பிட்லாம். என்னன்னு தெரில, இன்றைக்கி மழை எதனா வருதுன்னு தெரில. சிக்கன் குழம்பு வந்திருக்கு. 4 நாளாக மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிச்சு. அது உள்ளே திரும்ப மழை வர வச்சுருவாங்க போல் தெரியுது. சாப்பிட்லாம். ரைஸ் நல்லா இருக்குது. ரைஸ் பாஸ்மதி ரைஸ். இது வந்து காலையிலே கொடுத்தாங்க உருளைக்கிழங்கு, அதை நான் அப்படியே வச்சுட்டேன் சாப்பிடாம. ஃபஸ்ட்டு சிக்கன் டேஸ்ட்டு பார்ப்போம். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையே நாக்கு செத்து போச்சு. எதாச்சும்னாலும் அந்த வரப்பே தெரிய மாட்டேங்குது. வேற 2 கேட்டு நம்மளே ஆக்கி சாப்பிட்டா தான் இனிமே. பரவாயில்ல, ஒரு அளவுக்கு இருக்குது. சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஈவினிங் சீசா ரெடி பண்ண போவோம். கரெக்டாக 6 மணிக்கு இதுக்குள்ளே வந்தேன். மணி 9 மணி ஆகுது. ஒரு 3 மணி நேரம். ஓனரோட ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த டெய்லி ரெடி பண்ணுற சீசா ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்மளுக்கும் ஸ்பெஷலாக ஒரு டீ ஒன்று போட்டு வச்சுட்டேன். இது வந்து ரெட் லேபிள் டீ. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோ லேபிளோட இது நல்லாயிருக்கும். இந்த ரம்ஜான் முடிகிற வரைக்கும் இந்த 6 மணி ஒர்க்கு வந்துன்னு தான் இருக்கும். 6 மணி டு 8:30 மணி வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் இங்கே வருவாங்க. இங்கே சீசா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் போய் அதுக்குன்னே ஒரு இடம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் குடிச்சுன்னா அப்புறம் விடிய பேசி நின்றுட்டு அப்புறம் 3 மணிக்கு வந்து சாப்பிட்டு படுத்துருவாங்க. என்ன பண்ணுறது, ஓனர் என்னைக்கு ஊருக்கு போவார்னு தெரில. அவர் ஊருக்கு போனால் தான் ஒரு கலகத்தை உண்டாக்கணும். ஏன்னா கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும். அதுபோல் இந்த சம்பள விஷயத்துக்கு கொஞ்சம் பெரும் பிரச்சனை ஆக்கி அதுக்கப்புறம் சம்பளம் நம்ம எதிர்பார்த்த சம்பளம் ப்ளஸ் சாப்பாடு நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன்.
அவங்க காசு தரலாம் நீங்கள் காசு கூட தர வேணாம், எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நானே செஞ்சு சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதுவும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் ஒர்க்கு வந்து கரெக்டாக போகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேசினா தான் தொண்ணே நான் பேசின்னு தான் இருப்பேன். எதனா யூஸ்ஃபுல்லாக வீடியோ வந்தால் போடுறேன். அப்படியே ரெகுலர் வேலையாகவும் வரும் இதுக்கப்புறம். ஏன்னா ஒரு 10 நாள் எனக்கு அப்படியே மைண்டே சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, அது போல் ஆகிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.